ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ என்னென்ன விதைகள்லாம் போடலான்னு பார்க்கலாமா? நான் சொல்கிற மாதிரி ரொம்பவே சிம்பிளான மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அழகழகான பேஷன் ஃப்ரூட்லாம் வரும். ஏன் மச்சி இங்கே பாரு, காலிஃப்ளவர் நல்லா சூப்பராக பெருசாக வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 20 செடியாவது வந்திருக்கும். பட் அதுக்குள்ளேயே பார்த்தியா 5 பழம் வந்துச்சு. இந்த டைம் ஆடி பட்டத்துக்கு கருப்பு மிளகாய், ஊதா மிளகாய், மஞ்சள் தக்காளின்னு டிஃப்ரெண்டான விதைகள்லாம் நம்ம வீட்டில் நடுகு போடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மச்சி கப்பிள். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸாக்ட்லி நம்ம செடி பக்கத்தில் இருக்கிறனால நம்ம வீட்டு மாடி தோட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஆடி பட்டம் எல்லாருமே கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தான். ஸோ ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் என்னென்ன விதைகள்லாம் நம்ம மாடி தோட்டத்தில் போட்டால் சூப்பராக வரும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டு மாடியில் நார்மலாக காய்கறிகள், பழங்கள் இது மட்டும் தான் நான் போட்டுட்ருக்கேன். அதுவும் இந்த ஆடி மாதம் பார்த்திங்கன்னா என்னென்ன காய்கறிகள் போடலாம், என்னென்ன பழங்கள் போடலாம், மெயினாக பார்த்திங்கன்னா கொடி வகைகள் போட்டிங்கன்னா சூப்பராக வரும். நிறைய பேர் நினைப்பீங்க, ஸ்டார்ட் பண்ணுறவங்க எல்லாருமே, டெரஸ் கார்டன் ஸ்டார்ட் பண்ணுறவங்க எல்லாருமே சொல்கிற விஷயம் என்னென்னா, எனக்கு தெரிஞ்சு நிறைய கொத்தமல்லி, புதினா இது மாதிரி தான் வந்து ஃபஸ்ட்டு போடலாம், கீரைகள் இந்த மாதிரி தான் போடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பிளான் இருக்கீங்க. ஆனால் ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மூவ் பண்ணாதீங்க அப்படிங்கிறது என்னோட சஜஷன். ஏன்னா நிறைய காற்று, மழை இதுக்கப்புறம் வரும். ஸோ இந்த காய்கறிகள், இந்த கீரை வகைகள், மல்லித்தழை இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அது வந்து ரொம்ப நல்லது. எந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. சாதாரண வெறும் அவரைக்காய், வெண்டைக்காய் அந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணாமல் இந்த டைம் டிஃப்ரெண்ட் அதாவது கலராக கருப்பு மிளகாய், ஊதா மிளகாய், அப்புறமேட்டுக்கு மஞ்சள் தக்காளி, அந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சில வெரைட்டிஸை வந்து நம்ம இந்த டைம் வந்து நடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்டில் இருக்கேன். ஸோ ரொம்ப ஃபேமஸான நம்ம ஆர்கே பட்டறை அவங்க தம்பிக்கிட்ட இருந்து தான் நான் ஒரு 15 சீட்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இருந்த அவரையை வந்து காய வச்சு அதோட விதையை தான் நான் வந்து மறுபடியும் இன்னொரு பாட்டில் வைக்க போகிறேன். இந்த நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ஃபேவரட்டான என்னோட காரமடை கத்திரிக்காய். அது வந்து வெளியே எங்கேயுமே அதோட சீட்ஸ் கிடைக்கல. ஸோ வீட்லேயே அதை நல்லா காய வச்சு அதோட விதையை எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் சாத்துக்குடி வீட்டில் இருந்ததே வச்சு விதையை எடுத்துக்கிட்டேன். இதுதான் வந்து ஆர்கே பட்டறையிலேருந்து நான் வந்து ஆர்டர் பண்ணது. ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரு நாள் எனக்கு வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்பவே வந்து ஃபாஸ்ட் டெலிவரின்னு தான் சொல்லுவேன். எல்லாமே 20 ருபீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. சில ஐட்டம் மட்டும் 30, 35 அந்த புதுசான ஐட்டம்ஸ் மட்டும் நான் வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஸோ நான் கிட்டத்தட்ட ஒரு 15 சீட்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். அதெல்லாம் என்னென்னு சொல்லி நான் ஃபுல்லாக டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து பிக்சரோட காட்டுறேன். ஏன்னா நிறைய புதுசாக வாங்கியிருந்தேன். ஸோ வாங்க அதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த 15 விதைகளில் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கொடி அவரை. இது வந்து நிறைய அவரைக்காய் வரும். ஆல்ரெடி நம்ம வீட்டில் சமையல் இருக்கிற விதைகளை வச்சு நம்ம செய்யலாம் தான். பட் இது ஒரே டைமில் அந்த ஒரே ஒரு லீஃப்லேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அவரை வரும்னு சொல்லி சொன்னாங்க. அதனால இந்த கொடி அவரை வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சுரக்காய், நீல சுரக்காய். இதுவுமே வந்து கொடி வகையை சேர்ந்ததான். இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னதுனால இதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீலப்புடலை. இதுவும் கொடி வகை தான், புடலங்காய். நீலப்புடலைங்க வந்து நம்ம வீட்டில் கிடையாது. ஸோ இதுவும் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கீ சில்லி, அதாவது நெய் மிளகாய். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி பிங்க் கலரில் இருக்கும். ரெட் அண்டு பிங்க் மிக்சிங்காக இருக்கும். அவ்வளோ காரமாக இருக்கும். இது வந்து நான் வந்து யூடியூப்ல தான் பார்த்துருக்கேன். இது வரைக்கும் நான் வச்சது கிடையாது. பட் ரொம்ப நாள் என்னோட லிஸ்ட்டில் இருந்த ஒரு செடி தான் இதுன்னு சொல்லுவேன். ஸோ இதையும் நான் வாங்கிட்டேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 40 ரூபா, 45 அந்த மாதிரி வந்தது. மேக்ஸிமம் எல்லா 6 20 தான் வந்தது. இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய மிளகாய் வகையில் மட்டும் 2-3 மட்டும் ஒரு 40 ரூபா அந்த ரேஞ்சில் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இதுவும் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கொடி பீன்ஸ். இதுவும் ஒரு காய்கறி, கொடி வகையை சேர்ந்தது தான். நான் அதிகபட்சம் வந்து கொடி தான் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஆடி மாதங்கிறனால கொடி வகைகளே ட்ரை பண்ணலான்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கொத்தவரங்காய் தான். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரே டைம்ல ஏகப்பட்ட காய் வரும். அதனால நான் இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பீர்க்கங்காய். இதெல்லாம் நார்மலாக நம்ம சமையலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காய் அப்படிங்கிறனால இந்த பீர்க்கங்காய் இதுவும் கொடி வகையை சேர்ந்தது தான். அதனால இதை நான் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சிவப்பு கொடி தக்காளி. நார்மலாக நம்மளோட தக்காளி விதையை வச்சு வர்றது வேற. இது வந்து நல்லா ரெட்டாக வரும். அதே சமயம் இது ஒரு கொடி வகையை சேர்ந்தது. அதனால நான் இதை ட்ரை பண்ண பார்க்க போகிறேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நீல வெண்டைக்காய். இது நார்மலாக நம்ம சமைக்கிற ஒரு வெண்டைக்காய் தான். வெண்டைக்காய் செடி நம்மக்கிட்ட கொஞ்சம் பூச்சி ப்ராப்ளம்னால இப்போதைக்கு நம்மக்கிட்ட இல்லைங்கிறனால நான் இப்போ மறுபடியும் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு மிளகாய். இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ காரமாக இருக்கும். இதுவும் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். பட் சூப்பராக இருக்கும். இதுவும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஊதா நெய் மிளகாய். இது வந்து ஊதா கலரில் இருக்கும். இதுவும் சேம் அதே தான், நல்லா காரமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பாகக்காய் நம்ம நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காய்கறி தான். கொடி வகையை சேர்ந்ததுங்கிறனால இதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எல்லோ டொமேட்டோ. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நார்மலாக நம்ம ரெட் தக்காளி பார்த்துருக்கோம். இது வந்து எல்லோ தக்காளி. ஸோ எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. பட் ட்ரை பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காக நான் இதை வாங்கியிருக்கேன். இது ஜஸ்ட் 20 ருபீஸ்க்கு தான் நான் வாங்கியிருந்தேன்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஊதா நீல கத்திரி, நீளமாக இருக்கக்கூடிய ஒரு கத்திரிக்காய் தான். ஸோ இதுவும் நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செடி பீன்ஸ் இதுவும் நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அதுபோக கத்திரிக்காயில் பார்த்தீங்கன்னா காரமடை கத்திரிக்காய் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. எங்களோட ஃபேவரட் பார்த்தீங்கன்னா அது மட்டும் தான். ஸோ அது எனக்கு எங்கேயுமே ட்ரை பண்ணி பார்த்தா கிடைக்கல. ஃபைனலாக நான் வீட்டில் யூஸ் பண்ணுற காரமடை கத்திரிக்காவை நல்லா காய வச்சு அதோட விதையை எடுத்து நான் இப்போ வந்து போட போகிறேன். அது எப்படி வரப்போகுதுங்கிறதையும் பார்க்கலாம். தென் ரீசெண்டாக நான் ஒரு இடத்துல க்ரோ பேக் வாங்கியிருந்தேன். நான் எங்கெல்லாம் பேக் வாங்குறேன், அடுத்து என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். அங்கே வாங்கும்போது இந்த 2 இது எக்ஸ்ட்ரா நான் வாங்கினேன். இந்த வெண்டைக்காவும் இந்த பீட்ரூட்டும் வாங்கியிருந்தேன். ஸோ இதை பற்றி அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ மொத்தம் 15 விதைகள் வாங்கியிருந்தேன். 15 விதைகளும் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து 15 தொட்டியில் வைக்க போகிறதில்ல. நான் வந்து இப்போ மண்ணும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு கொக்கோபீட் இந்த கட்டியை வந்து ஒரு நாளே வந்து நைட் நான் ஊற வச்சேன்னா காலையில் இவ்வளோ வந்துருச்சுங்க. தென் அதுக்கப்புறம் மண்புழு உரம் இது ரெண்டையுமே வந்து 2 கை ஈக்குவலாக அளந்து போட்டுவிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த 15 விதையும் ஒரே இதில் வைக்க போகிறேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஷீட் தான் நான் வாங்கியிருந்தேன். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 செடி வைக்கலாம். அந்த மாதிரி ஃபுல் ரோ இருந்து ஒவ்வொரு ரோலையும் ஒவ்வொரு செடி வைக்கலாம் அப்படிங்கிறத நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலான அளவில் எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்து பரப்பிக்கிட்டோம். இது ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்கில் இப்போ தான் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு ஒரு சீடு வாங்கினா அது கிட்டத்தட்ட வந்து நிறைய சீட்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரே க்ரோ பேக்கில் போட்டு அதில் ஒரு 10 செடி வளர்ந்து அந்த 10 செடியை தனித்தனி க்ரோ பேக்கில் போட்டு மெயின்டைன் பண்ண தெரியாமல் நிறைய சீட்ஸை வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் டெரஸ் கார்டனில் வந்து இந்த மாதிரி செடிகள்லாம் வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இப்படி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. சின்னதாக ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு விதை போட்டு வளர ஆரம்பிங்க. அப்படி ஒரு 3-4 விதை போட்டிங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இல்லைன்னா 3 விதை வந்து நல்லா ஹீல்டு கொடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து க்ரோ பேக்கில் சேஞ்ச் பண்ணுங்கள். அதுதான் வந்து ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும். ஸோ நான் வந்து இப்படி தான் வந்து 15 cc வந்து இந்த மாதிரி போட ஆரம்பித்தேன். ஸோ இதுக்கு வந்து எங்களுக்கு வந்து எங்கள் வீட்டு குட்டீஸும் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க சைடில் அவங்களும் வந்து ஒவ்வொன்றா எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு சீட்ல இருந்து 3 இது வைக்க ஆரம்பித்தோம். ஸோ டோட்டலாக எங்களுக்கு இது ஃபுல்லாகவே வந்து ஃபில் பண்ண முடிஞ்சுது. தென் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வீட்டில் இருக்கிற சிரட்டையை வச்சு கூட நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். அதுவுமே பற்றி நம்ம சிரட்டையை வச்சுமே எப்படி நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வந்து சீட்ஸ்லாம் வந்து செடியாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தனி விளாகே வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். அதோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணாமல் எப்படி நம்ம மாடியில் வந்து செடிகளாக வளர்க்கலாம் அப்படிங்கிறதா எங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் பிளான். அதை தான் நாங்கள் இப்போ வந்து உங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டோட்டலாக ஃபுல் இதையும் வந்து நான் வந்து போட்டுட்டேன். இது போக வந்து நானே வந்து காரமடா கத்திரி விதை ஒன்று தனியாக சேவ் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா. அதெல்லாம் வந்து இடம் பத்தலை அப்படிங்கிறதுனால அதை வந்து தனியாக ஒரு பவுலில் போட்டு வச்சுட்டேன். எப்போவுமே வீட்டில் வந்து வெங்காயம் பூண்டு இதெல்லாம் உரிச்சு வச்சுருந்தது எப்போவுமே சேவ் பண்ணி வச்சுருப்பேன். அதை தான் போட்டு கீழே ஃபஸ்ட்டு அதை போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த கொக்கோபீட்டையும் மண்புழு உரத்தையும் வச்சுட்டு தான் வந்து நம்ம வந்து விதைகளை வந்து உள்ளே போடணும். தென் அதே சமயம் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு டெரஸ் கார்டன் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா முதல்ல சீட் போடுறது வந்து இந்த மாதிரி சிரட்டை இந்த மாதிரி இதில் போட்டாலும் அதுக்கப்புறம் நீங்கள் க்ரோ பேக்கில் மாற்றும் போது முடிஞ்ச அளவுக்கு ஸ்டார்டிங்லேயே நல்ல ஒரு பெரிய பேக்கில் போட்டுருங்க. ஏன்னா நான் இதை ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாமே 10க்கு 10 அந்த மாதிரி ஒரு க்ரோ பேக்லேயே எல்லாத்தையும் போட்டு 12க்கு 12 அந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் நிறைய ஹீல்டுமே வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஸோ மேக்ஸிமம் காய்கறிகள் இல்லைனா காய்கறிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா 15க்கு 15 க்ரோ பேக் போடுங்க. பழங்களுமே பார்த்தீங்கன்னா சேம் அந்த சைஸில் போடுங்க. ஆனால் சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 24 பேக்கில் போட்டால் 24 போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதை பற்றி அடுத்தடுத்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இப்போ தான் நான் வந்து இந்த ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிட்டேன். நம்ம வீட்டில் இருக்க டெரஸ் கார்டன் ஃபுல்லாத்தையுமே க்ரோ பேக் எல்லாத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். எல்லா க்ரோ பேக்கும் வந்து ஹோல்சேல் கடையில் போய் பல்காக வாங்கிட்டு வந்து எல்லாத்துக்குமே பேக்கை நாங்கள் மாற்றிட்டோம். அதுக்கான உரம்லாம் நாங்கள் வந்து அடுத்தடுத்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸ்டாண்டாக இருக்கட்டும் எல்லாமே நாங்கள் வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம வந்து வீட்டிலே இருந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பிளான் ஃபுல்லாகவே நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அப்படியே அடுத்தடுத்து நமக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் பார்ப்பீங்க. ஸோ இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் நிறைய பேர் பிளான் பண்ணி ஸ்கிப் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஆடி மாதம் அப்படின்னா நல்லா மழை வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மழையோட இதுக்கு வந்து நல்லாவே வந்து செடியோட கீழ்டெல்லாம் சூப்பராக கொடுக்கும். ஸோ அது போக வீட்லேயே எப்படி நீங்கள் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வீட்டு செடிகளுக்கு தேவையான உரம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ரொம்பவே தெளிவாக நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் அந்த வீடியோலாம் போய் பார்த்துட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மெயினாக ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி எப்போவுமே ஸ்டார்டிங்கில் இருக்கிறவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கீரைகள் அப்படி இல்லைன்னா கொத்தமல்லி புதினா இதெல்லாம் டெய்லி யூஸ் பண்ணுற விஷயம் நமக்கு வீட்டிலேருந்தே கிடச்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுறது அதுதான். பட் இந்த ஆடி மாதத்துக்கு அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது வந்து நம்ம வச்சோம் அப்படின்னா மழை ரொம்ப அதிகமாக வந்தோளோ ஏதாவது நானால சீக்கிரமாக செடி வந்து அழுகிரும். ஸோ ஸ்டார்டிங்கே வந்து நமக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறக்காக தான் நான் முன்னாடியே சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி காய்கறிகள் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்தா காய்கறியை போடுங்க. ரொம்ப நல்லாவே வந்து உங்களுக்கு ஒரு 1 வீக்லேருந்து ஒரு 10 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல
நல்ல ஒரு சேஞ்ச் கொடுக்கும். நார்மலாக செடிகள் வந்து மண்ணிலிருந்து நம்ம வளருது அப்படின்னா அதுக்கு வேணுங்கிற சத்தை வந்து அது வேர் மூலியமா போய் எடுத்துக்கும். இது வந்து ஒரு பேக்ல வச்சு நம்ம அடைக்கிறதுனால அப்பப்போ இதுக்கு வந்து சத்துக்கள் வந்து நம்ம வீட்டுல இருந்து கொடுத்துட்டே இருந்தா போதும், நல்ல ஒரு ஹீல்டு எடுக்கலாம். ஸோ ஆடி மாசத்துல நான் என்னென்ன புது புது விதைகள்லாம் வாங்கினேன் அப்படிங்கிறதையும் எப்படிலாம் இதை வந்து நம்ம வந்து க்ரோ பேக்ல வைக்கலாம் அப்படிங்கிறத பத்தியும் இந்த வீடியோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். ஸோ நீங்களும் ஏதாவது ஒரு பிளான் இருந்தது அப்படின்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாம உடனே உங்க மாடியில வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நான் சொல்லிட்டு இதோட நான் கிளம்ப போறேன். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். உங்களுக்கு இதை பத்தி ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. இதை பத்தின விதைகள் எங்க வாங்கினேன் அப்படிங்கிற எல்லா லிங்க்கும் வந்து நான் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்றேன். அது சேம் நீங்க உங்க நியர்பைல இருக்கிற கார்டன்லயும் கூட நர்சரியில கூட நீங்க வாங்கலாம், ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லை. எங்க போனாலும் சீட்ஸ்ல வந்து ஜஸ்ட் 20 தான் கொடுக்குறாங்க, அதுக்கெல்லாம் நீங்க வெயிட் பண்ண வேண்டாம். நான் வந்து டிஃப்ரெண்டா வாங்கணும் அப்படிங்கறதுக்காக தான் பல்கா ஒரே இடத்துல நான் வந்து பண்ணிட்டேன். ஸோ இந்த ஆடி மாதம் நம்ம வீட்டில் என்னென்ன விதைகள்லாம் வச்சிருக்கோம், எப்படி வச்சிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அடுத்தடுத்து மாடி தோட்டத்தை எப்படிலாம் டெவலப் பண்ணலாம், ஸ்டாண்ட் எப்படி நம்மளே ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணலாம். சரி, இந்த மாதிரி பெரிய பெரிய பேக்லாம் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஹோல்சேல் கம்பெனியில் நாங்களே போய் வாங்கிட்டு வந்தோம். இதெல்லாம் எப்படிங்கிறத தனித்தனியாக அடுத்தடுத்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக நமக்கு தேவை.